வெல்கம் டு என் உலகம் என் வீடு. பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நவராத்திரிக்கு உண்டான க்ளீனிங்கும் வேறு நான் ஒருத்தியாக எல்லாத்தையும் செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு வர்ற மாதிரி சுண்டை வத்த குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். நமக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைங்கிற போது நம்ம மற்ற வேலைகளை செய்யணும், பசங்க படிப்பையும் பார்த்துக்கணும், அவங்க வரக்குள்ளார அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஷீட்ஸையும் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. படிப்பு, வீடு க்ளீனிங்கு, சமைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நம்மளால் செஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் சுண்டை வத்த குழம்பு இப்படி ரெடி பண்ணி ஒரு ரெண்டு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். பழசு ஆக ஆக தான் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப என்ரிச் ஆகும். அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன மாதிரி ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாதவங்க சரி சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம், மற்றதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நாளைக்கு கெடாத அளவுக்கு, ஒரு 3 நாளைக்கு கெடாத அளவுக்கான குழம்புகளை நம்மளே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹோட்டலில் வாங்குகிற செலவும் மிச்சம். அங்கே அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த க்ளீன்லினஸை பற்றி நம்மன்னா நல்லா சுத்தபத்தமாக செஞ்சு வச்சுருப்போம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் நான் இது மாதிரி ஒரு பல்க்கு குவான்டிட்டி ஆஃப் சுண்டை வத்த குழம்பு நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ரெசிபி அடுத்த தடவை செய்யும்போது போஸ்ட் பண்ணுறேன். இது முந்தானேத்தே நான் செஞ்சுட்டேன். இன்றைக்கி அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெப்பிங் ஒர்க் மாதிரி இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.